எபிசோட்ல எத பத்தி பார்க்க போறோம்னா, கிறிஷோட கார்டியன் யாருன்னு மீனா பார்த்துடுறாங்க. "நீங்க ரோகிணியோட ஃப்ரெண்டு தானே?" அப்படின்றாங்க. "ஆமா, நான் ரோகிணியோட ஃப்ரெண்டு தான்" அப்படின்னு சொல்லும்போது, "அப்போ கிறிஷ பத்தி ரோகிணிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணுமே! இத பத்தி எங்ககிட்ட எதுவுமே ரோகிணி சொல்லவே இல்லையே!" அப்படின்றாங்க. "இல்ல, இல்ல. இது என்னோட கசினோட இது. அவங்க வந்து ஃபாரின்ல இருக்காங்க. அதனால ரோகிணிக்கு தெரியாது. அவங்கள மீட் பண்ணதும் இல்ல." அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா? சரி, சரி. ஓகே." அப்படின்றாங்க. "என்னதாங்க பிரச்சனை கிறிஷ் வாழ்க்கையில? ஸ்கூல்ல இருந்து ஓடி வந்துட்டான். என்னதான் ஆச்சுன்னும்போது நடந்ததெல்லாம் சொல்றாங்க." "அப்படியா? சரி நாங்க வேணா கிறிஷ கூட்டு போய் பார்த்துக்கட்டுமா?" "ஐயோ! அவங்க அம்மா ஒத்துக்கவே மாட்டாங்க. அவன் இங்க இருந்தே படிக்கட்டும்." அப்படின்றாங்க. மீனா கிறிஷ கூட்டு போயிட்டு, "கிறிஷ் நீ கவலைப்படாத. அம்மா வரலன்னு தானே நீ பதட்டப்படுற. இனி எவ்ரி சண்டே நானும் முத்து அங்கிளும் வந்து உன்ன எப்பவுமே பார்ப்போம். நீ தைரியமா படி." அப்படின்றாங்க. கிறிஷும் சரி அப்படின்னு தலையாட்டிக்கிட்டு அவர் சந்தோஷமா போறாரு. இத தெரிஞ்ச ரோகிணி ஒளிஞ்சிருந்து தூரத்துல இருந்து பார்க்குறாங்க. எங்க போனாலும் முத்து, மீனா கிட்ட நம்ம மாட்டிக்கிறோமே! இதுக்கு என்னதான் பண்றது அப்படின்னு. முத்துவும், மீனாவும் பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி குடுத்துட்டு அங்கருந்து கிளம்புறாங்க.